தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய மாநிலத்தினுடைய ஒரு அறிவிப்பு. நமது ஜமாத் சார்பாக மாநில அளவிலே பல்வேறு நற்பணிகள் நாம் செய்து வருகிறோம். ஒரு அமைப்பு வலுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அமைப்பினுடைய தலைமை பொருளாதார ரீதியாக ஒரு வலுவான நிலை இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த தலைமையின் மூலமாக அனைத்து பகுதிகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்த முடியும். நற்பணிகளையும் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல முடியும். அந்த அடிப்படையிலே தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு NTF அமைப்பானது மாநில அளவிலே பல்வேறு பணிகளை செய்தாலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறது. நம்ம கடந்த காலத்திலே பல்வேறு அமைப்புகளில் நம்ம பயணித்திருக்கிறோம். அந்த அமைப்புகளில் இன்றைக்கு வரக்கூடிய மாதிரியான பெருமளவு வருவாயெல்லாம் NTFக்கு வருவதில்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய நிலைப்பாடு என்னன்னா, அது என்னென்ன தேவைகளுக்கு பொருளாதாரம் தேவையோ அந்தந்த எந்த நேரத்தில் தேவையோ அந்தந்த நேரங்களில் மட்டுமே மக்களிடம் அறிவிப்பு செய்து பொருளாதாரத்தை வாங்கி அதை அந்தந்த பயனுக்கு அந்தந்த தேவைகளுக்கு செலவழித்து விட வேண்டும், இருப்பு வைக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு NTFல இருக்குது. ஏனென்றால் கடந்த காலத்தில் இந்த பொருளாதாரத்தின் மூலமாக தான் பல்வேறு அமைப்புகளாக பிரிவினை ஏற்பட்டது. இந்த பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்தான் நிர்வாக ரீதியாக பிரச்சனைகள் வந்தது. அதனால பொருளாதாரம் தலைமையில இல்லாமல் இருந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடி போடுறது, சண்டை போடுறது, பிரச்சனை வருது, பிரிகிறது, இந்த மாதிரி நிலைமைகள் வரக்கூடிய காலத்துல வராம போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருப்பு வைக்காமல் என்னென்ன தேவைகளுக்கு நம்ம பொருளாதாரம் அவசியமா இருக்கிறதோ அதை அந்த நேரத்தில் நம்ம கேட்டு வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் என்ற ஒரு நிலையை வச்சிருக்கிறோம். இப்போ இந்த ரமலான் மாதத்துல தான் அதிகமான மக்கள் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்முடைய தலைமையை நாடி பல்வேறு வகையான மக்கள் ஜக்காத்திற்காக வருகிறார்கள். இப்போ அந்த மக்களுக்கு நாம ஏற்கனவே இருந்த அமைப்புகளை நோக்கி நீங்க அங்க போங்க என்று திருப்பி அனுப்பிவிட முடியாது. ஏன்னு சொன்னால் இதன் மூலமாக அவர்கள் விளம்பரம் தேடி வேறு வேறு நிலைகளுக்கு செல்லக்கூடிய நிலை இருக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த பொருளாதாரத்தை வாங்கி யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அந்தந்த இந்த குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளாயே விநியோகித்து முடிச்சிடுறோம். இப்போ நம்ம ஜமாத்துல அதிகமாக வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம தான் இஸ்லாம் ஒரு இணைய மார்க்கம் 30-40 வருஷமா நடத்தி வரோம். மாற்று மத சகோதரர்களை அதிகமாக ஈர்க்கக்கூடிய நிலையில நம்முடைய பேச்சாளர்கள் பிரச்சாரம் தான் இருந்திருக்கிறாங்க. மார்க்கத்தினுடைய கருத்துக்களை அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றது அப்படிங்கிற அந்த ஏற்பாடுகள்லாம் கடந்த 40 வருஷமாக நம்ம ஜமாத்துடைய பேர் வேணா வேற வேற பேர்கள் இருந்திருக்கலாமே தவிர பிரச்சாரகராக இருந்தது நம்ம அமைப்பை சார்ந்தவர்கள் தான். இப்போ அந்த அமைப்பை சார்ந்தவருடைய அந்த நிலையின் அந்த அடையாளத்தின் காரணமாக அதிகமான மாற்று மத சகோதரர்கள் நம்ம தான் நாடி வர்றாங்க, இஸ்லாத்தை தழுவுவதற்கு வர்றாங்க. இந்த யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் இந்த வீடியோக்களை பார்க்குறாங்க, கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு நம்மை தொடர்பு கொண்டு நாங்கள் இஸ்லாத்தை தழுவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. வரக்கூடிய மக்களை எங்கிட்ட பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, நீங்கள் போயிருக்குன்னு சொல்லி அனுப்ப முடியாது. இப்போ அவங்க வரக்கூடிய மக்களுக்கு ஆண்களாக இருந்தால் அவங்க 45 நாள் நாங்கள் தலைமையிலேயே பயிற்சி கொடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு தேவையான மார்க்க சம்பந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி பயிற்சி கொடுத்து அவர்களுடைய பேரை மாற்றி அஃபிடவிட் பண்ணி மாற்றி கெஜெட்டில் பேரை மாற்றி எல்லா வகையான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எல்லாத்தையும் செய்து நம்ம அனைத்துமே இலவசமாக செய்கிறோம். அவங்களா தனிப்பட்ட முறையை செய்யறதா இருந்தால் கொஞ்சம் பொருளாதாரம் தேவைப்படும். அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு செய்ய சொல்ல முடியாது. ஏன்னா மாற்று மதத்திலிருந்து அவங்க இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்கள் ஏற்கனவே சிரமப்பட்டு தான் வர்றாங்க. இந்த பொருளாதார சுமையும் அவங்க மேலே சுமத்த முடியாது. அதனால நம்ம தான் அந்த செலவுகள்லாம் ஏற்றுக்கொண்டு அதை செய்கிறோம். அதுக்கான பொருளாதாரம் தலைமையில இருந்து தான் கொடுக்கணும். அதே மாதிரி பெண்களாக இருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள மதரசால நம்ம நடத்தக்கூடிய பெண்கள் மதரசால சேர்த்துறோம். அவங்க ஒரு வருஷம் என்ன பெண்கள் ஆண்களாவது இஸ்லாத்தை ஏற்று எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு திரும்ப ஊருக்கு போய் அவங்க குடும்பத்தோடு வாழ்ந்துட முடியும். ஆனா பெண்கள் வந்தாங்கன்னா அவங்கள திரும்ப அனுப்ப முடியாது. ஏன்னு சொன்னா திரும்ப அனுப்புனா அவங்க பழையபடி அவங்க பழைய நிலைக்கு எடுத்துருவாங்க. அதனால அவங்கள அவங்க எப்போ விரும்புகிறாங்களோ அது வரைக்கும் மதரசாலே அவங்களுக்கு ஓதுவதற்கு மார்க்க சம்பந்தமான செய்திகளை சொல்லி அவங்க பயிற்சி கொடுப்பது எல்லா விஷயங்களும் செய்து கொடுத்து சில நேரங்களில் திருமணம் வரைக்கும் நம்ம செய்து, ஏன்னா நம்ம மார்க் அடிப்படையில் மார்க்கத்தை சார்ந்து திருமணம் செய்து அவங்கள அனுப்பிடும். அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளவு பொருளாதாரம் தேவைப்படும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளணும். இப்போ இந்த செயல்பாடுகளுக்கும் தலைமைக்கு நீங்கள் பொருளாதாரம் தந்தீங்கன்னு சொன்னால், ஜக்காத் நிதியாக தந்தீங்கன்னு சொன்னால் அந்த பணத்தை நம்ம கொடுத்துருவோம். அதே மாதிரி ஏழை மாணவர்கள் கல்வி பயில்வதற்காக ஏழை மாணவர்களுக்கு நம்ம ஜமாத் சார்பாக பொருளாதாரம் கொடுக்குறோம். எப்படின்னு சொன்னா நம்ம முன்னாடி கடந்த காலத்துல அனாத ஆசிரமம் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தோம். அதே மாதிரி தாய் தந்தையில யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா அவங்கள பராமரிப்பதற்கான ஆசிரமமாக வச்சிருந்தோம். ஆனா அது சரியா வராது. அதுக்கு பதிலாக அவங்களே இப்படி கொண்டு தனியா ஒரு ரூம்ல ஒரு வீட்டுல அடைச்சு போடுறதை விட அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்துருவோம்.
அந்த பொருளாதாரத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னா அவங்க யார் கார்டியனோ யார் பாதுகாப்பாளோ அவங்க பராமரிப்புல இருந்து வளர்ந்து கொள்வார்கள். அப்படிங்கிற மாதிரியான நிலையில யாருக்காவது தேவைன்னு சொன்னால் நம்ம அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் சொன்னா மாசம் 1000 ரூபாய் வச்சு நம்ம கொடுக்குறோம். ஏறக்குறைய 50 100 மாணவர்கள்ட்ட நம்ம அந்த உதவி செய்யறோம். 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் தலைமையில இருந்து அனுப்பி கொடுத்துருவாங்க. தாய் தந்தையர் இல்லாட்டாலோ இல்ல தாய் ஒருத்தரோ தந்தை ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இல்லைன்னா கூட இந்த பொருளாதாரத்தை நம்ம அவங்களுக்கு அனுப்பி கொடுக்கோம். 8ஆம் வகுப்புக்கு மேல உள்ள மாணவர்களா இருந்தாங்கன்னா 1500 ரூபாய் மாசம் மாசம் அனுப்பி கொடுத்து கொண்டிருக்கோம். இதுவும் தலைமை சார்பாக நடக்குது. இதுக்கும் பொருளாதாரம் தேவைப்படும். இப்ப இதுக்கு பொருளாதாரம் இப்படி தலைமை வந்து தனியா சொத்து பத்துகள் வச்சு அதன் மூலமா எடுத்து கொடுக்க முடியாது. மக்கள்கிட்ட இருந்தா வாங்கி கொடுக்கணும். அப்ப அதுக்கான வருமானமும் இந்த ரமலான் மாசத்துல தான் திரட்ட வேண்டிய நிலை இருக்கிறது. அதே மாதிரி தலைமை சார்பாக வந்து ஆன்லைன்ல வீடியோக்கு ஆன்லைன்ல வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறோம். கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடத்துறோம். அதே மாதிரி ஆன்லைன்ல ப்ரோக்ராம் நிறைய வெளிநாடுகள் மக்களுக்காக வேண்டி பயான் நிகழ்ச்சி நடத்துறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கான செலவுகள், அதே மாதிரி வந்து எளிய மார்க்கம் இனிய மார்க்கம் நேரடியான நிகழ்ச்சிகள் நடத்துறோம். கேள்வி பதில் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிகள்ல வரக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கு வந்து திருக்குரான், அதே மாதிரி பகுத்தறிவு மார்க்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் போன்ற புத்தகங்கள்லாம் வந்து இலவசமா நம்ம கொடுக்குறோம். அப்ப இந்த மாதிரியான தேவைகளுக்கும் நம்ம பொருளாதாரம் தேவைப்படுது. அதுவும் இந்த மாசத்துல நீங்க ஜக்காத் ரீதியாகவோ இந்த இந்த தேவைக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு நீங்க தந்தீங்கன்னா அந்த தேவைகளுக்கு நம்ம இந்த பொருளாதாரத்தை கொடுக்குறோம். அதே போன்று மருத்துவ உதவிகள் அதிகமா வருது. நிறைய பேர் ஆப்ரேஷன் அது இது நிறைய வருது. அதெல்லாம் லட்சக்கணக்கில் மக்களுக்கு கொடுக்குறாங்க. சில அதுலேயும் குறிப்பா அதிகமா முன்னுரிமை தாய்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் சில தாய்களுடைய குடும்பம்னா ரொம்ப பொதுவாகவே தாய்கள் அப்படித்தானே இருப்பாங்க. அந்த தாய்க்கள் வந்து அவங்க வருமானமே 10,000 ரூபாய் 12,000 ஒரு திடீர்னு ஒரு 5 லட்ச ரூபா ஆப்ரேஷன் 10 லட்ச ரூபா ஆப்ரேஷன் வந்துருச்சுன்னா அவங்களால பொருளாதாரம் கொடுக்க முடியாது. இப்போ அந்த மாதிரியான மக்களுக்கு தாய்க்களா இருந்தாலோ நிர்வாகிகளா இருந்தாலோ ஜமாத்துல ஈடுபாடு ஆதரவாளர் இருந்தாலோ மற்ற பொதுவான மக்களா இருந்தாலோ அவங்களுடைய அந்த மருத்துவ செலவுகளுக்கு தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கும் அதிகமான இப்போ கடந்த வருடம்னா பல லட்சம் ரூபா வந்து மருத்துவ உதவிக்கு ஜமாத் சார்பாக கொடுத்துருக்குறாங்க. நீங்க இந்த மருத்துவ உதவிக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டு பொருளாதாரம் தந்தீங்கன்னு சொன்னாலும் அதையும் அந்த மருத்துவ உதவிக்கு கொடுத்துருவோம். அதே உள்ள தகவலையும் உங்களுக்கு அவங்க தந்துருவாங்க, கேட்டா தந்துருவாங்க. இப்ப இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்கு தலைமை சார்பாக தலைமையிலேயும் நிறைய செலவுகள் இருக்கு. தலைமை வந்து மற்ற இயக்கங்கள் மாதிரியான சொந்த கட்டிடம் கிடையாது. லட்சக்கணக்கான வாடகை கொடுத்து தான். ஏன்னா அங்கதான் வந்து ரமலான் மாதத்துல வந்து இரவு தொழுகை நடக்குது, பயான் நடக்குது, அங்கதான் வந்து வக்கு தொழுகை நடக்குது, அங்கதான் இந்த மாதிரி மாற்று மத சோதரர்களுக்கான அந்த பயிற்சி வகுப்புகள் நடக்குது, அங்க ஆலிம் இருக்கிறாங்க, அங்க இமாம், இந்த மாதிரி விஷயங்கள் அங்கேயும் தேவைகள் இருக்கு. இப்ப அதுக்கு தனியா கொடுக்கறதா இருந்தா அதுக்கு மட்டும் நம்ம கேட்கிறோம். ஜக்காத் நிதி அதுக்கு கொடுக்க மாட்டோம். ஜக்காத்துக்கு நீங்க தந்தீங்கன்னு சொன்னா ஜக்காத்து வந்து இந்த மாதிரியான மருத்துவ உதவிகள், இந்த மாதிரியான மாற்று மத சோதரர்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. தலைமை செலவுகளுக்கு கொடுக்குறதா இருந்ததுன்னா அது தனியா நீங்க அது குறிப்பிட்டுன்னா அது அந்த செலவுகளுக்கு போகும். இப்படி பல்வேறு தேவைகளுக்கான தலைமை வந்து நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். நம்மளோட மாநில தலைமையோட வசூல் பண்ணுவதற்கான ரசீது நமக்கு தந்திருக்கிறாங்க. நீங்க அந்த அந்த என்னென்ன தேவைகள் இன்னும் விழாவறியா தெரியும்னா ஒரு நோட்டீஸ் நமக்கு தந்திருக்கிறாங்க. பொருளாதாரத்தை இந்த ரமலான் மாதத்திலே வாரி வழங்கக்கூடிய ரசூலுல்லாஹி காற்றை விட வேகமாக பொருளாதாரத்தை இந்த மாசத்துல வாரி வழங்குவாங்களாம். செல்வத்தை தான தர்மம் செய்வாங்க. காற்று எவ்வளவு வேகமா வீசும் அதை விட வேகமாட்டு ரசூல்லா தான தர்மம் செய்வாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி செய்தி நம்ம பார்க்க முடியாது. இந்த மாசத்துல அதிகம் நன்மையை தரக்கூடிய செயலாக தான தர்மம் செய்யக்கூடிய செயல் இருக்கிறது. அந்த செயலை நீங்க செய்யக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா நம்ம தொடர்பு கொள்ளலாம். அதை நோட்டீஸும் தருவாங்க. நோட்டீஸ்ல வந்து என்னென்ன செயல்பாடுகளுக்கெல்லாம் பொருளாதாரம் கொடுக்கக்கூடிய என்பது தகவலும் இருக்கும். பணம் தர்றதா இருந்தாலோ பின்னாடி தருவாங்க உறுதிமொழி தர்றதா இருந்தாலோ ரசீது போட்டு தந்துருவாங்க. இந்த நேரத்தில் கூறி உரை நிறைவு செய்வது வாழ்கின்றோம்.